ஆண்டவர் இயேசுவின் அன்பின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். கடந்த சில நாட்களாக மோசேயை தேவன் எப்படி நடத்தினார், இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்ற தேவன் மோசேயை பயன்படுத்தினதையும், தேவ ஜனங்கள் மீது தேவன் கொண்டுள்ள அவருடைய கரிசனை, அக்கறை, அன்பையும், அவர் தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தினார் என்பதையும் நாம் சிந்தித்தோம் அல்லவா? இப்பொழுது யாத்திராகமம் 4ஆம் அதிகாரம் 21 முதல் 23 வசனங்களை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன், கவனியுங்கள். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ எகிப்திலே திரும்பி போய் சேர்ந்த பின் நான் உன் கையில் அளித்திருக்கிற அற்புதங்கள் யாவையும் பார்வோனுக்கு முன்பாக செய்யும்படி எச்சரிக்கையாயிரு. ஆகிலும் நான் அவன் இருதயத்தை கடினப்படுத்துவேன், அவன் ஜனத்தை போகவிடான். அப்பொழுது நீ பார்வோனோடே சொல்ல வேண்டியது என்னவென்றால், இஸ்ரவேல் என்னுடைய குமாரன், என் சேஷ்டபுத்திரன், எனக்கு ஆராதனை செய்யும்படி என் குமாரனை அனுப்பிவிடு என்று கட்டளையிடுகிறேன். அவனை விடமாட்டேன் என்பாயாகில் நான் உன்னுடைய குமாரனை, உன் சேஷ்ட புத்திரனை சங்கரிப்பேன் என்று கர்த்தர் சொன்னார் என்று சொல் என்றார். பிரியமானவர்களே, ஆண்டவர் மோசேயை அனுப்பும்போது பல விதங்களிலே மோசேக்கு தம்முடைய அழைப்பை உறுதிப்படுத்துகிறார். நான் தான் எகிப்திற்கு உன்னை அனுப்புகிறேன் என்பதை தெளிவுபடுத்துகிறார். தம்முடைய நாமத்தை சொல்லுகிறார், தம்முடைய பிரசன்னத்தை வாக்களிக்கிறார், தம்முடைய அற்புதங்களை செய்வதாக சொல்லுகிறார். இப்படி ஆண்டவர் மிக நேர்த்தியாக, அருமையாக மோசேயை நடத்துகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த இடத்துல ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? நீ பார்வோன்கிட்ட போகும்போது நான் உனக்கு காண்பித்த எல்லா அற்புதங்களையும் செய்யும்படி கவனமாயிரு. பாருங்க, இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் ஏதாவது ஒரு அற்புதங்கள், அடையாளங்கள் மூலமாக கர்த்தரால் தொடப்பட்டு கர்த்தர்கிட்ட வந்திருப்பாங்க. ஆனால் நாட்கள் போக போக நம்ம என்ன பண்ணுறதில்ல, விசுவாசிகள், ஊழியர்கள் தேவனுடைய அற்புதங்களை விசுவாசிக்கிறதும் இல்லை. பிறருக்கு தேவன் அற்புதங்களை செய்வார் என்று நாம் சொல்றதும் இல்லை. பிறருக்காக தேவன் அற்புதங்களை செய்யும்படி நம்மில் அநேகர் மன்றாடவும் தவறிவிடுகிறோம். ஆனால் பாருங்கள், தேவன் மோசே இடத்தில் சொல்லும்போது, பார்வோன் இடத்தில் நீ நான் உனக்கு அளித்திருக்கிற அற்புதங்கள் எல்லாவற்றையும் செய்யும்படி எச்சரிக்கையாயிரு. ஆண்டவர் நம்முடைய கையில அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார், தம்முடைய ஆவியின் வல்லமையை கொடுத்திருக்கிறார். கொடுத்த ஆண்டவர் என்ன சொல்றாரு? உன் மூலமாக நான் அற்புதங்களை செய்வேன் என்று சொல்லுகிறார். அப்போ ஆண்டவர் நம்மை பயன்படுத்தி இந்த பூமியிலே நம்மை சுற்றி வாழ்கிற கிறிஸ்துவை அறியாத மக்களுக்கு அற்புதங்களை அவர் செய்வதற்கு நாம் கருவியாக, வாய்க்காலாக இருக்க வேண்டும். ஆகவே நாம் தேவனுடைய அற்புதங்களை நடப்பிக்க கவனமாய் இருக்கிறோமா? சரி, அற்புதங்களை செஞ்சுட்டா ஜனங்க ஆண்டவர்கிட்ட வந்துருவாங்களானா? இல்லை. பார்வோன் அற்புதங்களை பார்த்த உடனே ஜனங்களை அனுப்பிட்டாரானா? இல்லை. ஆண்டவர் உடனே சொல்றாரு, என்ன சொல்றாரு? எனக்கு ஆராதனை செய்யும்படி என் ஜனங்களை அனுப்பு. இஸ்ரவேல் என் பையன், இஸ்ரவேல் என் சேஷ்டபுத்திரன், நீ அவனை அனுப்ப மாட்டேன்னு சொல்லிட்டீன்னா உன் குமாரனை, அதாவது உன் சேஷ்டபுத்திரனை சங்கரிப்பேன்னு ஒரு எச்சரிப்பையும் ஆண்டவர் கொடுக்கிறார். இவ்வுலகத்தில் உள்ள ஜனங்களுக்கு அற்புதங்கள் மூலமாக ஆண்டவரை வெளிப்படுத்துகிறோம். அவங்க கீழ்ப்படியில் அப்படின்னா நரக தண்டனை ஒன்று உண்டு. கடவுளை விட்டு பிரிந்திருக்கிற ஒரு மோசமான இடம் அது, மகிழ்ச்சி தராத இடம் அது, துன்பம் மிகுந்த இடம் என்ற அந்த எச்சரிப்பையும் நாம் ஜனங்களுக்கு கொடுக்க வேண்டியது மிக மிக அவசியம். வேதத்தில் பார்க்கிறோம், குமாரனை விசுவாசிக்கிறவன் ஜீவனை அடைவான், குமாரனை விசுவாசியாதவனோ ஆக்கினைக்கு உட்படுவான். ஆகவே உலகத்துல மிகப்பெரிய பாவம்னா என்ன அப்படின்னு டாக்டர் பில்லி கிரகாம் அவர்களிடத்துல கேட்டபோது அவர் சொன்னார், தேவனை அறிந்திருந்தும் அவரை தேவன் என்று விசுவாசியாமல் இருப்பது உலகத்தில் மிகப்பெரிய பாவம். இன்று அநேகர் இயேசுவை ஒரு தெய்வம் என்று நான் நம்புகிறேன்னு சொல்றாங்க. ஆனால் இயேசுதான் தங்கள் இரட்சகர் என்று அவர்கள் நம்புவதில்லை. இயேசுதான் தங்களை உண்டாக்கின ஆண்டவர் என்று நம்புவதில்லை. பிரியமானவர்களே, இந்த பூமியில் உள்ள ஜனங்களுக்கு அற்புதங்களை செய்வதற்கு
தேவன் உங்களையும் என்னையும் பயன்படுத்த விரும்புகிறார். ஆகவே அப்படிப்பட்ட கருவிகளாக நாம் செயல்பட நம்மை நாமே ஒப்பு கொடுப்போம். நம்முடைய அற்புதங்கள் மக்களுக்கு நன்மை கொண்டு வருவது மட்டுமல்ல, ஆண்டவரை விசுவாசியாதவர்கள் நரக ஆக்கினையில பங்கெடுப்பார்கள் என்கிற எச்சரிப்பையும் இந்த பூமியில இருக்கிற ஜனங்களுக்கு நாம் சொல்ல வேண்டும். அதன் மூலமாக திரளான மக்களை தேவ ராஜ்யத்துக்கு உட்படுத்த தேவன் தாமே நமக்கு உதவி செய்வாராக. ஆமேன்.